இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் தான். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 266 வேக்கன்சிக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வேகன்சி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்த்துருவோம். இது ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 12th ஜூனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டு 3rd ஜூலை 2025. ஸோ பேமெண்ட்டு வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து பேமெண்ட் ஃபீஸ் பேமெண்ட் வந்து 12th ஜூன்லேருந்து 3rd ஜூலை வரைக்கும் கட்டலாம். இதில் 2 ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது செலெக்ஷனுக்கு. ஃபேஸ் 1 வந்து 20th ஜூலை 2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து 31st ஆகஸ்ட் 2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட கால் லெட்டர், அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான அந்த ஹால் டிக்கெட் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணுறது லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறோம், எந்த டேட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டில் ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும், இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷனில் ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வேக்கன்சி என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் வேக்கன்சி. இதில் டாக்டர், அதாவது எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு 10 ஓப்பனிங் இருக்குது. லீகல், அதாவது எல்எல்பி அந்த மாதிரி லா படித்தவங்களுக்கு 20 ஓப்பனிங் இருக்குது. ஃபினான்ஸில் 20 ஓப்பனிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 20 ஓப்பனிங், ஆட்டோமொபைல் என்ஜினியர்ஸ்க்கு 20 ஓப்பனிங் இருக்குது. அதே மாதிரி பேக்லாக் வேக்கன்சி இருக்குது. ஸோ அந்த பேக்லாக் வேக்கன்சியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. டாக்டரில் 4, ஃபினான்ஸில் 1, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸில் 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 96 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அது ஜென்ரலிஸ்ட். அதாவது ஜென்ரலிஸ்ட் வேக்கன்சி அப்படின்றது வந்து எந்த ஸ்பெஷல் படிப்பும் இல்லாமல் எனி டிகிரி அந்த மாதிரி படித்தவங்களுக்கு 170 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போட முடியும். 2-3 அப்ளிகேஷன் போட்டு 2-3 ஃபீஸ் கட்டினாலும் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். அப்ளிகேஷன் வந்து கடைசியாக நீங்கள் எந்த அப்ளிகேஷன் போட்டிங்களோ அதை தான் எடுத்துப்பாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் மாத்திரம் போடுங்க. அதே மாதிரி சர்வீஸ் கண்டிஷன் அப்படின்னா, செலக்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அவங்களோட கம்பெனி ரெக்யர்மெண்ட் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இனிஷியலாக நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு அந்த கேடரில் உங்களை செலக்ட் பண்ணா அப்படின்னா மினிமம் வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணணும் இந்த நேஷ்னல் கம்பெனியில், நேஷ்னல் இன்சூரன்ஸில். ஆனால் இந்த 5 இயர்ஸும் 10 இயர்ஸும் நீங்கள் கம்பல்சரி இங்கே சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கான ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே அப்ளிகபிள் தான் ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது ப்ரொபேஷன் பீரியட்ன்றது 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரண்டி பாண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க செலக்டட் கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து. இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து ப்ரொபேஷன் பீரியடுக்கான ஒரு பாண்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை இந்த 4 இயர்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டி வந்தது அப்படின்னா 1 இயருக்கு உங்களுக்கு பே பண்ண அந்த கிராஸ் சேலரியை நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கட்டணும். ஸோ அதுக்கான ஒரு பாண்டு தான், உங்கள் கேரண்டி பாண்டு தான் கேட்குறாங்க. ஸோ கேரண்டி பாண்டு வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி தர வேண்டியிருக்கும். அதே மாதிரி பிளட் ரிலேட்டிவ்ஸ் இல்லாத யாரோ ஒருத்தர் நல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க உங்களுக்காக அந்த கேரண்டி பாண்ட் வந்து சைன் பண்ணி தரணும். இது வந்து ஒரு கண்டிஷன். இதுவும் ஒரு கண்டிஷன். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், பிஜி இந்த மாதிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். இல்லைன்னா ஃபாரினில் எம்பிபிஎஸ் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லீகலுக்கு வந்து
கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் இன் லா 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 55% ஆர் அபவ் 55% மார்க் வாங்கின கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஃபினான்ஸில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் இது படித்தவங்க ஆர் பிகாம் எம்காம் படித்தவங்க ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க இதுக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி இருந்தால் மாத்திரம் 55 ஆர் அபவ் 50% மார்க் வாங்கியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுக்கு வந்து பிஇ பிடெக் ஆர் எம்இ எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். முன்ன மாதிரி 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க எஸ்சி எஸ்டி இருந்தால் 55 ஆர் அபவ் 55 ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில். அடுத்தது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இதுக்கு வந்துட்டு பிஇ பிடெக் ஆர் எம்இ எம்டெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் இல்லை அப்படின்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் வித் டிப்ளமோ, ஒரு 1 இயர் டிப்ளமோ வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் இதே வந்துட்டு அந்த மார்க் பர்சன்டேஜ் வந்து எல்லாத்தையும் போலவே 60%, மற்ற எல்லா கேட்டகரிக்கும் எஸ்சி எஸ்டி இருந்தால் 55% அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜெர்னலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் ஆர் எனி போஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஜ் கிரைட்டீரியாவுக்கு கட் ஆஃப் டேட் வந்து 1/5/2025 நீங்கள் எடுத்துக்கணும். அந்த டேட்டில் வந்து உங்களோட மினிமம் ஏஜ் 21 இயர்ஸ் ஆகும், மேக்ஸிமம் ஏஜ் 30 இயர்ஸ் ஆகும் இருக்கணும். இதில் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கோ பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்குது. அதை நீங்கள் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்துக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 2 ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், இதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது. இது ரெண்டுலேயும் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இந்த 3 சப்ஜெக்டில் 100 கொஷின்ஸ் வரும். மேக்ஸிமம் மார்க்கும் 100 தான். ஒவ்வொன்றுத்துக்கும் 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 60 மினிட்ஸ் வந்து டைம் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன், இது அப்ஜெக்டிவ் டைப்பு. இதில் வந்துட்டு என்னெல்லாம் நீங்கள் வந்துட்டு எழுதலாம். ஃபார் ஜென்ரலிஸ்ட் வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் 250 கொஷின், 250 மார்க்கு. இது வந்து ஜென்ரலிஸ்ட் போஸ்ட்டுக்கு. ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. அதே மாதிரி வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரீம், அதில் வந்துட்டு டெக்னிக்கலோ ப்ரொஃபஷனல் நாலேஜோ அதுக்கான கொஷின்ஸ் வந்து ஒரு 50 கொஷின். ஸோ இவங்களுக்கும் 250 கொஷின்ஸ் வந்து இருக்கும், 250 மார்க்கு. அதே மாதிரி ராங் ஆன்சர்ஸ் வந்து ப்ரிலிமினரிக்கும் இல்லை மெயினுக்கும் ரெண்டுக்குமே வந்து பெனால்ட்டி உண்டு ராங் ஆன்சருக்கு. ஸோ இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தா இது 2 இடத்துலையும் ஃபேஸ் 1லையும் ஃபேஸ் 2லையும் மெரிட்டில் வரவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ வந்து கம்பெனி வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு 250 ரூபா. அதே மாதிரி மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் 1000 rupees வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீமி லேயர் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ், இவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும் போதே இதுக்கான போர்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அது மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேட்டகரிக்கான அந்த சப்போர்ட்டிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணுறது இல்லாமல் நான் கிரீமி லேயருக்கு செப்பரேட்டாக ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது ஒரு 1 year வேலிடிட்டி, ரீசெண்டாக வாங்கினதாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். அது வந்து 12th ஜூன்லேருந்து 3rd ஜூலை 2025 வரைக்கும் இந்த விண்டோ ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி வெப்சைட்டு, இதில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் அவங்களே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுங்க. அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. நேமு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் ஃபோன் நம்பர், இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. இதை நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு மொபைலுக்கும் சரி இமெயிலுக்கும் சேரும் ஒரு
ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் மறுபடியும் உள்ளே போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் போனீங்க அப்படின்னா அதில் அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் இல்லாமல் உங்களுடைய மற்ற கேஒய்சி குவாலிஃபிகேஷன் எல்லாமே கேட்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீட்டாக ஃபில் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்பெல்லிங் கரெக்டாக, இன்ஃபர்மேஷன் கரெக்டாக, அதாவது தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. ஒவ்வொரு பேஜ்லையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா ஃபோட்டோ, சிக்னேச்சர், இவங்க ஒரு குவாலிஃபிகேஷனுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா இதுவும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. நீங்கள் பேமெண்ட் டேபு போனப்புறம் பேமெண்ட்டும் கொடுத்து ஃபைலில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சது உங்களோட அப்ளிகேஷன். கம்பெனியோட வெப்சைட் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் அவங்களுடைய ஒரிஜினல் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை திருப்பி ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. ஏன்னா நான் ஏஜி கன்செஷனுக்கோ இல்லை மற்ற செலெக்ஷன் பிடபிள்யூபிடினா என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் சைன் வாங்கணும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கொடுக்கல. அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் திரும்பி நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி எல்லாம் இருந்தால் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன் பண்ணி, சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க. அதே மாதிரி ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தான். அப்ளிகேஷனும் ஆன்லைன் தான், ஃபீஸும் ஆன்லைன் தான். வேறு எந்த லிங்க்லேயும் நீங்கள் போய் ரெஜிஸ்டரும் பண்ண வேண்டாம், அப்ளிகேஷனும் போட வேண்டாம், ஃபீஸும் கட்ட வேண்டாம். இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மாத்திரம் போயிட்டு அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போட போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.